பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவும் ராஜியும் தூங்கிட்டு இருக்கும்போது மீனா ராஜியை கூப்பிடுறாங்க. 2 பேரும் தனியா போய் பேசுறாங்க. அக்கா, எனக்கு என்னமோ தங்கமேல் அக்காவும் அவங்க அப்பா அம்மாவும் செய்யறது சரியா தோணலக்கா. அவங்க செய்யற தப்புக்கு நம்ம துணை போறோமோன்னு தோணுது. ஆமா ராஜி, எனக்கும் அதே மாதிரிதான் தோணுது. பேசாம அத்தை கிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. எனக்கும் அதான்க்கா சரின்னு படுது. சரி ராஜி, பொழுது விடியட்டும், அத்தை தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில எந்திரிச்சோன்னா சொல்லிடலாம் அப்படின்னு மீனாவும் ராஜியும் யோசிக்கிறாங்க. காலையில பொழுதுல தங்கமேலு வீட்டு வாசல்ல உட்காந்துகிட்டு போக மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோமதிக்கும் பாக்கியத்துக்கும் பயங்கரமான சண்டை வந்து கத்திக்கிட்டு இருக்கும் போது சரவணன் சொல்லிடுறாரு, ஏய், வீட்டுல இருக்க அத்தனை பேரோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்தியா? உன்னதான் வீட்டை விட்டு போன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்னடி உனக்கு? ஏன் உங்க வீட்டுல போனா ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, அதுதானே உன் நிலைமை? அதனால தானே இங்க ஓடி வந்துட்ட. இந்த ஒரு நிலைமையிலையும் என் மேல பழி போட்டு பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சரவணன் கோவத்தோட கத்துறாரு. அப்பன் பார்த்து தங்கமயிலோட அம்மா, இங்க பாருங்க, அப்படிலாம் போயிட முடியாது, அப்படிலாம் நான் விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் நான் விட மாட்டேன். இப்பவே போலீஸ்ல போய் புகார் கொடுத்து உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறேன். நீ, உங்க அப்பா, உங்க அம்மா, உன் தம்பிங்க, உன் தம்பி பொண்டாட்டி, அப்புறம் இந்த இருக்காளே உன் தங்கச்சி, உன் அக்கா, எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்க போறேன் பாரு அப்படின்னு தங்கமயிலோட அம்மா கத்துறாங்க. சக்திவேலும் வேகமா வந்து, மா, அத செய்மா, முதல்ல அதத்தான் நீ செய்யணும். உன் பொண்ணு பாவம், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்திருப்ப. இந்த பாண்டியன் குடும்பமே இந்த மாதிரி தான். அதுல போய் நீ ஏன் கொடுத்த? நீ இப்ப போலீஸ்ல புகார் கொடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நேரா போ. வரதட்சணை கொடுமை பண்றாங்க, என் மகளை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க, இன்னும் நகை வேணும், இன்னும் பணம் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அதுக்கு மேல வர்றத பாத்துக்கலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்லி கொடுக்கறாரு. கோமதி கத்துறாங்க, யோ யோ, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில நீ ஏன் தலையிடுற? நான் என் மருமகளை என்னைக்கும் அடிச்சதும் கிடையாது, துன்புறுத்தினதும் கிடையாது. அது அவளுக்கும் தெரியும். நான் அவளை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன், உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி கோமதி கத்தும் போது, நீ வீட்டுக்குள்ள எப்படி வச்சு பாத்துக்கிட்டேன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்களோ அதுதான் வெளியில வரும். நீ என்ன வேணா பொய் சொல்லுவ, வீட்டுக்குள்ள என்ன கொடுமைப்படுத்துறன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சக்திவேலும் பேசுறாரு. பார்த்தா சக்திவேலுக்கும் சரவணனுக்கும் கைகளை பாக்குது. யோ, எங்க அம்மாவை பத்தி எதுக்கியா பேசுற? எங்க அம்மா அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க, நாங்க ஒன்னும் பொய் சொல்லி ஏமாத்துறவங்க கிடையாது அப்படின்னு சரவணனும் கத்துறாரு. அப்பன்னு பார்த்து குமார் வேகமா வந்து, டேய், கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழ்த்துல ஒரு பொண்ண நல்ல இடமா நல்ல பொண்ணான்னு பார்த்து கல்யாணம் பண்ண தெரியல, நீ எல்லாம் பேச வந்துட்ட அப்படின்னு குமாரும் கத்துறான். சக்திவேலும், அப்படி சொல்றா மகனே? டேய், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். டே குமாரு, கல்யாணமே ஆகாட்டி கூட பரவாயில்லடா, இப்படி கல்யாணம் ஆகி அசிங்கப்பட்டு பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தி இப்படி ஒத்தையா நின்னு அழுதுகிட்டு இருக்கான் பாரு, இதுதான்டா இருக்கிறதுலே உலகமாக அசிங்கம் அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே சரவணனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அங்க இருக்க பூந்தட்டிய தூக்கி சக்திவேல் மண்டையில போடுறதுக்கு தூக்கிட்டு வர்றாரு. இருக்கிற எல்லாரும் புடிச்சு நிறுத்தி சரவணனை கண்ட்ரோல் பண்றாங்க. போது, விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு கோவத்தோட வர்ற சரவணன், ஏய், இங்க பாரு தங்கமயிலு, இனிமே உன் கூட வாழணும்னு எனக்கு துளி அளவு கூட நினைப்பில்ல. வீட்டுல இருக்க அத்தனை பேரோட நிம்மதியும் நீ கெடுக்கிற. இனிமே நான் இருந்தா தானடி நீ இந்த வீட்டுக்கு வருவ. நானே இருக்க மாட்டேன். என் சாவுக்கு நீயும் உங்க அப்பா அம்மாவும் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். அப்புறம் எங்கடி வந்து இங்க வாழணும்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்ப? உனக்கு அதுதானே வேணும்? உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் சாகணும், அதானே நீ எதிர்பார்க்கற? இதுக்காக தானடி பொய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணின? உன் மூஞ்சில முழிக்க பிடிக்கலன்னு தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னோம். பேசாம போயிருந்தா அமைதியா இந்த பிரச்சனை போயிருக்கும். எங்க அப்பா நல்ல மனுஷன், கொஞ்ச நாள் கழிச்சிட்டு போய் தங்கமயில கூட்டிட்டு வந்துருவோம், போய் சொன்னது உங்க அப்பா அம்மா தானே அப்படின்னு சமாதானப்படுத்திடுவாரோன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இனிமே அந்த சமாதானத்துக்கு வேலையே இல்ல. பிரச்சனையை நீங்களே ஊதி பெருசாக்கிட்டீங்க. இனிமே உன் கூட வாழவே முடியாது. ஒன்னு டிவோர்ஸ் பண்ணணும், இல்ல நான் சாகணும் அப்படின்னு சரவணன் பேசுறாரு. பாண்டியன் வேகமா வந்து, டேய் சரவணா, என்னடா பேசுற? எதுக்குடா சாகணும் அது இதுன்னு பேசுற? அதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்படிலாம் பேசாத பா. இவளோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருக்குதுப்பா. நானும் எவ்வளவு நாளுப்பா இவ பொய்ய தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா போறது. ஆனா என்னமோ இவ பொய்யே சொல்லாத மாதிரி உங்க முன்னாடியும் அம்மா முன்னாடியும் நான் தான் குற்றவாளி மாதிரி என்ன அசிங்கப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. சந்தேகப்படுறவன்னு எவ்வளவு புகார் கொடுத்தா. நீங்க 2 பேரும் என்ன தானப்பா திட்டினீங்க? என்னைக்காவது இவளுக்கு மனசாட்சி இருந்தா நான் பண்ணினது தப்புன்னு நினைச்சு வந்து சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல. எப்பயாவது மன்னிக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல. இனிமே அந்த மாதிரி நினைப்பு வருமா? எனக்கு வரல, உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியல.
ஆனா நான் இவளோட சேர்ந்து வாழ முடியாது, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சரவணன் கத்துறாரு. தங்கமயிலோட அம்மா, ஓ டைவர்ஸ் வாங்குவீங்களா? டைவர்ஸ் நான் பாக்குறேன், நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிற மாட்டேன். என் மக கையெழுத்து போட்டாதானே உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. என் பொண்ணு இந்த வீட்டுலதான் வாழுவா, நீ தான் அவளுக்கு புருஷன், ஒத்துக்கிறவே மாட்டேன் அப்படின்ட்டு தங்கமயில விறுவிறுன்னு இழுத்துட்டு போறாங்க. சக்திவேல் பின்னாடியே போய், இந்தா வருமா, இப்பயே போ, கம்ப்ளைண்ட் நீ குடு, போலீஸ்காரங்க யாரு முதல்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்கன்னு பாப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில அம்மாவை உசுப்பேத்தி விட்டு சக்திவேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாரு. தங்கமயில அம்மாவும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, என் மகளை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அடிச்சு கொடுமைப்படுத்தி வரதட்சணை அதிகம் வேணும்னு சொல்லி என் மகளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. தங்கமயில யோசிக்கிறாங்க, மா ஏமா இப்படி எல்லாம் சொல்ற, சும்மா இரு தங்கமயிலு, நகை பணம்ன்ற விஷயம் சொன்னாதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க, அதுக்கு தான் பவர் அதிகம். மா நம்ம தான் தங்க நகையே போடலையே. தங்கமயிலு நீ வாய் மூடி சுமாரு, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன், நீ அந்த வீட்டுல போய் வாழணுமா வேண்டாமா அப்படின்னு தங்கமயில விட்டுட்டு தங்கமயிலோட அம்மா இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, 80 பவுன் நகை போட்டேங்க, இன்னமும் நகை பணம் எல்லாம் வேணும்னு என் மகளை அடிச்சு வெளியில துரத்திட்டாங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், கஷ்டப்பட்டு 80 பவுன் நகை போட்டேன், நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என் மகளை வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு மனசு கூசாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் பாண்டியன் சரவணனா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. எதிர்த்த வீட்டுல இருக்க சக்திவேலும் முத்துவேலும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. கோமதி வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. கோமதி அழுதுகிட்டே நிக்குது. ஏய், ஒன்னா போய் மருமகன்னு நம்பினேன் பாத்தியா, நல்லா வேலை செஞ்சுட்டடி, என் மகனையும் என் புருஷனையும் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேல, வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட, விளங்கவே மாட்ட அப்படின்னு கோமதி கத்துறாங்க. மீனாவும் ராஜியும், கா என்னக்கா, எதுக்கு இப்படி அபாண்டமா மாமா மேலையும் சரவண மாமா மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, இது தப்புக்கா அப்படின்னு கோவத்தோட மீனாவும் ராஜியும் பேசுறாங்க. தங்கமயில் அம்மா, ஏய் இவளுகள்கிட்ட பேசாத, இவளுக்கு என்ன பெரிய இவளுகளா, போலீஸ் அதெல்லாம் பாத்துக்கிறோம், என் மகளை இப்படி வெட்டி விட்டுட்டீங்கன்னா என் மக வாழ்க்கையில பொழைக்க வேணாமா, மிச்ச வாழ்க்கை எப்படி வாழுவா, 80 பவுன் நகையை கொடுங்க, அதுக்கப்புறம் என் மகளை தனியா வச்சு நான் வாழ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் ராஜியும் வாயில் அடிச்சுக்கிறாங்க. கவரிங் நகையை போட்டுட்டு தங்க நகை கேக்குறீங்க, இதெல்லாம் சட்டப்படி தப்பு, இத நிரூபிக்க 1000 வழி இருக்கு, நீங்க கண்டிப்பா மாட்டிக்குவீங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் தங்கமயிலே அவங்க அம்மாவையும் பயமுறுத்துறாங்க. தங்கமயில அம்மா சொல்றாங்க, ஏ தங்கமயிலே, இவளுக்காக பயப்படாத, இவள்கள்ட்ட ஒரு சாட்சியும் இல்ல, நாம சொன்ன வார்த்தைய வச்சு இவளுக பேசுறாளுக, இல்லன்னு அடிச்சு பேசுவேன், நீயும் ஆமான்னு சொல்லணும், 80 பவுனும் தங்கத்துல போட்டேன்னு சொல்லுவேன், நீ ஆமான்னு ஒத்துக்கோ, இல்லன்னு தலையாட்டிட்ட நாம தோத்து போயிடுவோம் தங்கமயிலு அப்படின்னு தங்கமயில அம்மா சொல்றாங்க. தங்கமயில கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரே சேர்ந்து வாழ மாட்டேன்ட்டாரு, பார்த்தா பிடிக்கலன்ட்டாரு, நான் பொய் சொன்னேன்னு ஒரே காரணம் தானே என்ன பிடிக்கலன்னு சொல்றாரு, இருக்கட்டும் நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு கோவத்தோட இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, ஆமா சார், எங்க அம்மா சொல்றது எல்லாம் உண்மைதான், 80 பவுன் நகை போட்டாங்க தான், எல்லாமே என் மாமனார் வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு தங்கமயில் சொன்னவங்க, 8 பவுன் நகை இந்த என் கழுத்துல போட்டிருக்கேன், இந்த நகை மட்டும்தான் சார் தங்கம், மிச்சம் எல்லாமே கவரிங் நகை தான் எங்க அம்மா போட்டாங்க, தங்க நகை போடல, எல்லா தப்பும் நாங்க தான் பண்ணணும், நாங்க பொய் சொல்லி தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பொய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், எங்க அம்மா கேட்கல, வசதி இல்ல, எங்க அப்பா சரியா வேலை செய்யல, நகை போடுற அளவுக்கு வசதி இல்ல, படிக்க வைக்க முடியல, வயசு கல்யாண வயசை தாண்டி போயிடுச்சு, இப்போ பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம், அதனால்தான் எங்க அம்மா ஏதேதோ பொய்ய சொல்லி மகளை வாழ வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு, இப்ப அதே பொய்ய மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு, தப்பு எல்லாம் எங்க மேலதான், 80 பவுன்லாம் போடல சார், 8 பவுன் தான் போட்டோம் அப்படின்னு தங்கமயில் உண்மையை உடைச்சு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, என்னம்மா இப்ப உன்னையும் உன் குடும்பத்தையும் தூக்கி தான் உள்ள வைக்கணும், பொய் சொல்லி கேஸ் குடுக்கறியா, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லியிருக்க, நீ தான் கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, இப்ப அவங்க தான் உன் மேல கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி தங்கமயில் குடும்பத்தை வெளியில அனுப்புறாங்க. தங்கமயில் அம்மா சொல்றாங்க, ஏய் ஏண்டி இப்படி சொன்ன, மா சும்மாருமா, இனிமேலும் நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன், இது வரைக்கும் கேட்டு கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், என்னைக்கு அவர் என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் எதுக்குமா அவங்க பணம் அவங்க காசு, நான் படிச்ச படிப்புக்கு ஏதோ ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்து கூட நான் பொழைச்சுக்குவேன், இனிமே நான் அவங்க வீட்டுக்கு போய் வாழணும்னு நான் ஆசைப்படலாமா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. பாண்டியன் வேகமா வந்து, தங்கமயிலு நீ ஏதேதோ பொய்யெல்லாம் சொன்ன, எனக்கு மனசு வருத்தமா தான் இருந்துச்சு, ஆனா இந்த இடத்துல வந்து உண்மையை சொன்ன பாத்தியா, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு போறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.